மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தில் சுமார் 525 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் பாஜகவின் மக்களவை தேர்தல் வேட்பாளர் தேவநாதன் யாதவ் கைது செய்யப்பட்டுள்ளார். தனியார் தொலைக்காட்சி உரிமையாளரும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவராகவும் உள்ள தேவநாதன் யாதவ் 1872ஆம் ஆண்டு முதல் சென்னை மயிலாப்பூரில் இயங்கு வரும் தி மயிலாப்பூர் இந்து சாஸ்வத நிதி லிமிடெட் என்ற நிதி நிறுவனத்தின் தலைவராகவும் பதவி வகித்து வருகிறார். இந்த நிறுவனத்தில் மூத்த குடிமக்கள், மத்திய அரசு ஊழியர்கள் உள்ளிட்டோர் முதலீடு செய்துள்ளனர். இதற்கிடையே இந்த நிதி நிறுவனத்தில் 10 முதல் 15% வரை வட்டி தருவதாக கூறி பல்வேறு நபர்களிடம் இருந்து நிதியை பெற்று சுமார் 50 கோடி வரை நிதி மோசடி செய்ததாக கூறி தேவநாதன் மீது 140க்கும் மேற்பட்டோர் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தனர். மேலும் இந்த மோசடி தொடர்பாக கடந்த ஜூன் மாதம் அந்த நிதி நிறுவனத்திற்கு முன்பாக 50க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினர். அதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் திருச்சியில் வைத்து தேவநாதன் யாதவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கைது செய்யப்பட்டுள்ள இவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.